உங்க மேல தப்பு இல்லைனா திவ்யா நீ ஏன் என்ன இப்படி பண்ணிட்டு உங்களால 1 to 1 ஏன் உங்களால பேச முடியல? மக்கள் உங்களை மேல என்ன நினைப்பாங்க? தப்பு உன் மேல நினைப்பாங்களா இல்ல திவ்யா மேல நினைப்பாங்களா? கண்ணீரை வந்து கையில எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல உட்காந்தா இருக்கிற அவுட்ஸ்மெண்ட்ஸ்லாம் உங்க பின்னாடிலாம் வந்து நின்று அப்படியே வந்துட முடியாதுங்க. கேம் இது, அவங்கவுங்க ஆட வந்திருக்காங்க, இப்படிலாம் உட்காந்து இருக்க முடியாது. பயங்கரமா பேசணுங்க. நேற்று இப்ப பேசுறத பார்த்துட்டுல இந்த காலம் இப்படி பண்றாங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன். புரியுது. பிரதீன் அவர்கள் எவிக்ட் ஆகி போன அன்னைக்கு நைட்டு திவ்யா கூட ஆன அந்த பெரிய பிரச்சனையை பற்றி பாரி கிட்ட பேசினாங்க, அமித் கிட்ட பேசினாங்க, ஏன் விக்ரம் கிட்ட கூட பேசினாங்க. இதெல்லாம் விட்டுட்டு பிரச்சனைக்கு சம்மந்தமான திவ்யாவை கூப்பிட்டு இதுதான் எனக்கு பிரச்சனை, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், சோகமாக உட்காந்து சீன் கிரியேட் பண்ணுறதும், அழுது ட்ராமா பண்ணுறதும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோன்னு அவங்களே கூப்பிட்டாலும் அதெல்லாம் முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு போய் திரும்பவும் அழ தான் செஞ்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ கனிக்கிட்டையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் முகம் கொடுத்து பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு போனீங்கன்னா யாராக இருந்தாலும் ட்ரிகராக தான் செய்வாங்க, கோவப்பட தான் செய்வாங்க. அதில் அவங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, சி இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீங்கிற வார்த்தையை பிடிச்சி திரும்பவும் அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கேமில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் வெறும் அழுதுட்டு மட்டும் இருக்கவங்கள ஏன் இன்னும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதை பற்றினா உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.